வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் பறவைகளைப் பற்றி பார்ப்போம். பல அழகான பறவைகளையும் அவற்றின் சிறப்புகளையும் சேர்ந்து தெரிந்து கொள்வோம். வாருங்கள். இது கிளி. கிளி மிகவும் அழகான மற்றும் புத்திசாலியான பறவை. இதன் உடல் பொதுவாக பச்சை நிறத்தில் இருக்கும். இதற்கு வளைந்த சிவப்பு அலகு இருக்கும். கிளி பழங்கள், விதைகள் மற்றும் மிளகாயை விரும்பி உண்ணும். சில கிளிகள் மனிதர்களின் குரலையும் பின்பற்றி பேசும். கிளி மரங்களில் கூடு அமைத்து வாழும். கிளிகளை நேசிப்போம், பாதுகாப்போம். இது மயில். மயில் மிகவும் அழகான பறவை. இதன் நீல நிறக்கழுத்தும் வண்ணமயமான நீண்ட தோகையும் அனைவரையும் கவர்கின்றன. மழைக்காலத்தில் ஆண் மயில் தனது தோகையை விரித்து அழகாக நடனமாடும். மயில் தானியங்கள், விதைகள், பழங்கள் மற்றும் பூச்சிகளை உணவாக உண்ணும். இது காடுகள் மற்றும் புல்வெளிகளில் வாழ்கிறது. மயில் இந்தியாவின் தேசிய பறவை. மயில்களை நேசிப்போம், பாதுகாப்போம். இது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி மிகவும் சிறிய மற்றும் அழகான பறவை. இது பழுப்பு மற்றும் சாம்பல் நிற இறகுகளை கொண்டுள்ளது. சிட்டுக்குருவி தானியங்கள், விதைகள் மற்றும் சிறிய பூச்சிகளை உணவாக உண்ணும். இது வீடுகளின் அருகிலும் மரங்களிலும் கூடு கட்டி வாழும். கீச் கீச் என்று இனிமையாக குரல் எழுப்பும் சிட்டுக்குருவிகளை நேசிப்போம், பாதுகாப்போம். வாத்து ஒரு அழகான நீர்ப்பறவை. இது குளம், ஏரி, ஆறு மற்றும் வயல்களுக்கு அருகில் வாழும். வாத்தின் கால்களில் வலை போன்ற விரல்கள் இருக்கும். அதனால் அது தண்ணீரில் எளிதாக நீந்தும். வாத்து தானியங்கள், புல், சிறிய பூச்சிகள், மீன்கள் மற்றும் நீர் தாவரங்களை உணவாக உண்ணும். வாத்துகள் வெள்ளை, பழுப்பு, கருப்பு மற்றும் சாம்பல் போன்ற பல நிறங்களில் காணப்படும். வாத்து குவாக் குவாக் என்று ஒலி எழுப்பும். வாத்திற்கு நீந்தவும் நடக்கவும் பறக்கவும் முடியும். வாத்துகளையும் மற்ற பறவைகளையும் நேசித்து பாதுகாப்போம். இது கழுகு. கழுகு மிகவும் வலிமையான மற்றும் உயரமாக பறக்கும் பறவை. இதன் பார்வை மிகவும் கூர்மையானது. ஆகாயத்தில் உயரமாக பறந்தபடியே கீழே இருக்கும் இரையை கண்டுபிடிக்கும். கழுகு மலைகள், காடுகள் மற்றும் உயரமான மரங்களில் வாழ்கிறது. இதன் வலிமையான அலகும் கூர்மையான நகங்களும் இரையை பிடிக்க உதவுகின்றன. கழுகுகளை நேசிப்போம், பாதுகாப்போம். இது பெண்குயின். பெண்குயின் மிகவும் அழகான பறவை. இது பறக்க முடியாது, ஆனால் தண்ணீரில் மிக வேகமாக நீந்தும். பெண்குயின் மிகவும் குளிரான பனிப்பகுதிகளில் வாழ்கிறது. இது மீன்கள், இறால்கள் மற்றும் சிறிய கடல் உயிரினங்களை உணவாக உண்ணும். பெண்குயின்களை நேசிப்போம், பாதுகாப்போம். இது காகம். காகம் மிகவும் புத்திசாலியான பறவை. இதன் உடல் முழுவதும் கருப்பு நிறத்தில் இருக்கும். காகம் தானியங்கள், பழங்கள், பூச்சிகள் மற்றும் பல வகையான உணவுகளை உண்ணும். இது மரங்களிலும் வீடுகளின் அருகிலும் நகரங்களிலும் வாழ்கிறது. கா கா என்று உரத்த குரலில் அழைக்கும். காகங்கள் இயற்கையை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவுகின்றன. காகங்களை நேசிப்போம், பாதுகாப்போம். இது புறா. புறா மிகவும் அமைதியான மற்றும் அழகான பறவை. இதன் உடல் வெள்ளை, சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும். புறா தானியங்கள், விதைகள் மற்றும் சிறிய பழங்களை உணவாக உண்ணும். இது வீடுகள், மரங்கள் மற்றும் கட்டிடங்களின் அருகில் வாழ்கிறது. குரு குரு என்று மென்மையாக குரல் எழுப்பும். புறா அமைதி மற்றும் அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. புறாக்களை நேசிப்போம், பாதுகாப்போம். இது அன்னப்பறவை. அன்னப்பறவை மிகவும் அழகான மற்றும் கம்பீரமான பறவை. இதன் நீண்ட கழுத்தும் வெள்ளை நிற இறகுகளும் இதை மிகவும் அழகாக காட்டுகின்றன. இது ஏரிகள், குளங்கள் மற்றும் அமைதியான நீர்நிலைகளில் வாழ்கிறது. அன்னப்பறவை நீர்ச்செடிகள், விதைகள் மற்றும் சிறிய நீர்வாழ் உயிரினங்களை உணவாக உண்ணும். இது தண்ணீரில் மிகவும் அழகாக நீந்தும். அன்னப்பறவைகளை நேசிப்போம், பாதுகாப்போம். இது கோழி. கோழி மனிதர்களுடன் வாழும் மிகவும் பயனுள்ள பறவை. இது அதிக உயரம் பறக்காது, ஆனால் வேகமாக ஓடும். கோழி தானியங்கள், விதைகள், புழுக்கள் மற்றும் சிறிய பூச்சிகளை உணவாக உண்ணும். இது முட்டையிடும் பறவை. தன் குஞ்சுகளை மிகவும் அன்பாக பாதுகாக்கும். கொக் கொக்
என்று குரல் எழுப்பும். கோழிகளை நேசிப்போம், பாதுகாப்போம். இது சேவல். சேவல் மிகவும் அழகான மற்றும் வண்ணமயமான பறவை. இதன் தலையில் சிவப்பு கொண்டையும் நீண்ட வண்ணமயமான வாலும் இருக்கும். சேவல் அதிகாலை நேரத்தில் கொக்கரக்கோ என்று கூவி அனைவரையும் எழுப்பும். இது தானியங்கள், விதைகள், புழுக்கள் மற்றும் சிறிய பூச்சிகளை உணவாக உண்ணும். சேவல்கள் தங்கள் கூட்டத்தை பாதுகாக்கும் குணம் கொண்டவை. சேவல்களை நேசிப்போம், பாதுகாப்போம். இது கொக்கு. கொக்கு நீண்ட கால்களும் நீண்ட கழுத்தும் கொண்ட அழகான பறவை. இது பெரும்பாலும் ஏரிகள், குளங்கள், நதிகள் மற்றும் வயல்களில் வாழ்கிறது. கொக்கு மெதுவாக நடந்து மீன்கள், தவளைகள் மற்றும் சிறிய நீர்வாழ் உயிரினங்களை பிடித்து உண்ணும். இதன் வெள்ளை நிற இறகுகள் மிகவும் அழகாக இருக்கும். கொக்குகளை நேசிப்போம், பாதுகாப்போம். இது ஆந்தை. ஆந்தை இரவில் விழித்திருந்து வேட்டையாடும் புத்திசாலியான பறவை. இதன் பெரிய கண்கள் இருட்டிலும் நன்றாக பார்க்க உதவுகின்றன. ஆந்தை எலிகள், பூச்சிகள் மற்றும் சிறிய உயிரினங்களை உணவாக உண்ணும். இது மரங்களின் பொந்துகள், பாறைகள் மற்றும் அமைதியான இடங்களில் வாழ்கிறது. ஹூ ஹூ என்று தனித்துவமான குரல் எழுப்பும். ஆந்தைகளை நேசிப்போம், பாதுகாப்போம். நன்றி குழந்தைகளே. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.